ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வர ஃபெஸ்டிவலுக்காக ஸ்பெஷலான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இதில் நான் அடுப்பு பக்கம் போகாமல் பூர்ணம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சுருவீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் மிக்ஸி ஜாரில் முதல்ல தேங்காய் எடுத்து அது கூட 4 ஏலக்காய் சேர்த்து துருவல் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப் வேர்க்கடலை, 1 கப் கருப்பு எள்ளு, ரெண்டுமே வறுத்தது சேர்த்துருக்கேன். இதே மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் இனிப்புக்காக வெல்லம் சிரப் சேர்க்கிறேன். நீங்கள் வெள்ளை துருவல் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அதுதான் இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சிரப் சேர்க்கும் போது கொஞ்சம் இலகலாக வந்துடும், அதனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொழுக்கட்டை செய்யும் போது. ஆனால் நீங்கள் வெல்லத்தை துருவி சேர்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி உங்களுக்கு. ஆனால் வெல்லம் மட்டும் சுத்தமான வெல்லமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. துருவிட்டு சேர்த்துட்டு மிக்சியில் எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி விட்டு மிக்ஸி ஆன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொம்பவுமே ஈஸி. யார் வேணாலும் இதை பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இப்போ இது இருக்கட்டும், இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்னு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாவு ஏதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ கலந்து கொடுத்துக்கோங்க, ஏன்னா சூடாக இருக்கும், கை வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே இந்த மாவை நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், நான் ஸ்பூன் வச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு காயாமல் இருக்குது, இது மேலேயும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் இந்த பாலித்தீன் ஷீட்டில் தான் வச்சுருக்கேன். ஒரு உருண்டை எடுத்து இது மேலே வச்சு ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம். நீங்கள் வாழை இலை இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பூர்ணத்துலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சு இது இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி விருப்பமாக ஷேப் இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் ஒரு 2-3 வெரைட்டி நான் இதில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஒரே ஒரு பூர்ணத்தை வச்சு நம்ம விதவிதமாக கொழுக்கட்டை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நான் எத்தனை வெரைட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போ செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேல் தட்டு போட்டுட்டு ஈர துணி விரித்து வச்சுருக்கேன், அதில் எடுத்து வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டைகள் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து மேலே பலன்னு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். 1 நிமிஷம் ஆற விட்டு நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கொழுக்கட்டைகள்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.